ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையில் நடத்தோ. ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையில் நடத்தோ. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. சத்தத்தை உயர்த்தி ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி உச்சுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி உச்சுவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. ஹல்லேலூயா. வல்லாவி மாறி உச்சுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3:14 இப்படி சொல்லுகிறது. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மோசேவிட்ட சொல்லிட்ட பிறகு 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யாத்ராகமத்தில், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு எங்க போ சொல்றாருன்னா, யாத்ராகமம் 6:11, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு அப்படின்னு சொல்றார். இந்த பார்வோன் யார் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு வஞ்சகக்காரன் என்று யாத்திராகமம் 8:29 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பானாக. இதுக்கு முந்தின வசனத்தில் அவன் ஜனங்களை போக விடும்படி அவனோடு பேசு, ஜனங்களை போக விடும்படி அவனோடு பேசு, நான் இருக்கிறேன் என்ற நாமத்தோடு உன்னில இருந்து செயல்படுவேன் அப்படின்றார். ஆனால் பார்வோன் என்ன பண்ணுறான், ஜனங்களை போக விடாதபடிக்கு அவன் வஞ்சனை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனிதன். சோத்திரம். அவன் பிசாசுக்கு அடையாளம். நம்ம ஏற்கனவே பார்வோனுடைய 5 தந்திரங்களை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது நாம் பார்வோனுடைய வஞ்சகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2வது பாயிண்ட்டை தான் நம்ம அநேக வாரங்களாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த 2வது வஞ்சகம் என்ன? யாத்திராகமம் 8:28 சொல்லுது, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும், அந்த ஆனாலும் என்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆனாலும் என்ற வார்த்தை வந்துருச்சுன்னா முன்னாடி சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். தோத்திரம். நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் என்று ஒரு இக்கு வச்சு பேசுகிறான், வஞ்சனையாக பேசுகிறான். போக விடுவேன் என்று சொல்லுகிற அதே பார்வோன் அதிக தூரம் போக வேண்டாம் என்று ஜனங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு வஞ்சனையை நாம் இங்கே பார்க்கிறோம்.
இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த வஞ்சகம் நிறைய பேருக்குள்ள, விசுவாசிகள் என்று சொல்லுகிற நிறைய பேருக்குள்ள கிரியை செய்து, ஜெபம் போதும், ஆராதனை போதும், சர்ச்சுக்கு வர்றது இது போதும், இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை போதும்னு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ரொம்ப அளக்குறாங்க, ரொம்ப லிமிட் பண்ணுறாங்க. என்னதான் பாஸ்டர் சபையில் அறிவிப்பு சொல்லட்டும், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு, எங்களுக்கு இவ்வளோதான்னு அவங்களாவே ஒரு லிமிட்டை வச்சுட்டாங்க. சோத்திரிக்கிறோம். சில வண்டியெல்லாம் சோத்திரம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு லிமிட் பண்ணி வச்சுருவாங்க. நீ என்ன அழுத்தினாலும் வண்டி என்ன செய்யாது, போர். எத்தனை விசுவாசி அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பிரேக் போட்டு வச்சுருக்குன்னு தெரில. நீ என்ன பிரசங்கம் பண்ணி என்ன எழுப்புதல் வார்த்தையை சொல்லு, நாங்கள் ஒன்றும் அதை தாண்டி போகிறதில்ல. ஆனால் அந்த ஸ்பீடா மீட்டரில் 240 230 போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் முள்ளு எதை தாண்டாது, 80 தாண்டாது. சில வண்டியில் 70 தாண்டாது. அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க அந்த வண்டி போகாது. அந்த மாதிரி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள ஒரு மனசில் கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் சொன்னாலும், என்ன பிரசங்கம் வந்தாலும், ஆவியானவர் சொன்னாலும் அதுக்கு அவங்க கீழ்ப்படிய போறதில்லை. இது தேவனுக்கு சித்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. பார்வோன் அப்படி செய்கிறான். இன்னைக்கு எழுத்தின்படி பார்வோன் இல்லை, ஆனால் பார்வோனின் ஆவிகள் சபைகளுக்குள்ள கிரியை செய்து, நீங்க கர்த்தரை ஆராதனை செய்யறதுக்கு போங்க, ஆனால் ரொம்ப தூரம் என்ன செய்யாதீங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக இருக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் பலனடைய முடியுமோ, எவ்வளவு தூரம் நீ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியுமோ, அவ்வளவு தூரம் நீ போ அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம் அப்படின்னு அன்றைக்கு சோத்திரிக்கிற எசேக்கியேலை நடத்தி சென்றவர், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர், நீ போக வேண்டிய தூரம் அதிக தூரம் என்று எலியாவோடு பேசினவர், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடுகிறேன், அடைந்து ஆயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் இன்னமும் தொடர்கிறேன் என்கிற அந்த சோத்திர வாஞ்சியை நிறைய பேருக்குள்ள பிசாசு குறைக்கிறான். உங்க வாலிப நாட்களில் கர்த்தரை தேடின நாட்களில் இருந்த ஆர்வம், வேகம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது. அதற்கெல்லாம் ஒரு தந்திரமும் பிசாசின் வஞ்சகமும் அதற்கு காரணமாக இருக்குது. தேவ பிள்ளையே, நீ உலகத்துக்கு அடுத்த காரியத்தை லிமிட் பண்ணலாம், ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் ஒரு லிமிட்டேஷனே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக இன்னும் இன்னும் நீ முன்னேறி செல்லுகிறவனாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. கடந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். அதிக தூரம் போக வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் என் கண்களில் காட்டுறார். எசேக்கியேல் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சோத்திரிக்கிறோம். நீங்கள் பல முறை வாசிச்சிருக்கலாம், உங்கள் சிந்தனையில் அது படாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. எசேக்கியேல் 5:7. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியாரை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். சோத்திரிக்கிறோம். உங்களை சுற்றிலும். பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க சத்தம் கேட்கணும், பொறுமையாக முணுமுணுத்து சொல்லக்கூடாது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். உங்க பைபிள் அதை அண்டர்லைன் பண்ணோம். அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். It should be underline the word. அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். இந்த வார்த்தையை தொடர்ந்து ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் எழுதுவாராக. அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். கவனிக்கணும். நீங்க இப்ப சொல்றாரு, அதிகரிக்கிறவராகிய நீங்கள். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அதிகரிக்கணும். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் அதிகரிக்கணும். ஆனா அதிகரிக்கிறவர்களாகிய நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் கட்டளைகளில் நடவாமல்,
என் நியாயங்களின்படி செய்யாமல் உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினால், அடுத்த வசனம் 8, இதோ நானே உனக்கு விரோதமாய் வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக உன் நடுவிலே நீதியை செலுத்துவேன். நானே வருவேன். நீ அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை என் கட்டளைகளின்படி என் ஆலோசனைப்படி நடக்காமல் இருந்தா, நானே உனக்கு விரோதமாய் வந்து புறஜாதிகள் காணும் அந்த நிலையில உனக்கு நான் நீதியை செலுத்துவேன். 9ஆம் வசனம், நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு முன் எல்லா அருவருப்புகள் நிமித்தம் நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு குறித்து, தேவ ஜனங்களை குறித்து எச்சரிப்பா பேசுறார். அப்ப என்ன அர்த்தம்னா, அதிகரிக்க வேண்டிய ஜனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யல, தங்களை அதிகரித்து கொள்ளவில்லை. ஜபத்தை, பரிசுத்தத்தை, வேத வாசிக்கிறத, கர்த்தரை தேடுகிறதுல தங்களை அதிகரித்து கொள்ளணும்ல. அதிகரித்து கொள்ள வேண்டியவங்க தங்களை அதிகரித்து கொள்ளாமல் இருப்பது. கர்த்தருக்காக நீங்கள் அதிகரிக்கிறீர்களா? உங்க ஜப நேரம் அதிகரிக்கிறதா? உங்க பைபிள் ரீடிங் அதிகரிக்கிறதா? கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் அதிகரித்து இருக்கிறதா? இல்லை, அப்படியே வர வர மாமியார் கழுத போனானான்ற கதையா குறைஞ்சிக்கிட்டே வருதா? அதிகரிக்கிறோமா? நாம் குறைந்து வருகிறோமா? ஒரு வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டா, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் 10 கட்டளைகள் எல்லாம் நீ கை கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், நான் சின்ன வயசுலேருந்தே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வெளியில் பார்த்தா அவன் ஆண்டவர்கிட்ட முட்டி போடுறதும் நல்ல போதகரேன்னு சொல்கிறதும் எல்லாம் பார்க்குறது பக்தி மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்கிட்ட குறை இருக்குப்பான்றார். என்னங்க? அதிகரிக்க வேண்டியவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க? குறைவு. அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னிலே ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பிலே நீ எப்போ இப்படி என்ன செஞ்சிருக்கிற? இப்போ குறைஞ்சிருக்கிற. ஏறதுக்கு பதிலாக அதிகரிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு சபையில் குறைந்து கொண்டு வருகிற பக்தி, குறைந்து கொண்டு வருகிற தாகம், குறைந்து கொண்டு வருகிற சோத்திருக்கிற உற்சாகம், குறைந்து கொண்டு வருகிற ஆவிக்குரிய வீழ்ச்சியை பார்க்குறோம். இன்றைக்கு இந்த கால வேளையில் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உங்கள் மனசாட்சியை பார்த்து நீங்களே கேளுங்க, உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, நான் அதிகரிக்கிறேனா அல்லது குறைந்து கொண்டு வருகிறேனா? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, பிரதர், சிஸ்டர், இன்றைக்கு இந்த கேள்வியை உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் அதிகரிக்கிறவர்கள் தானா? பைபிள் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். அதிகரிக்காமல் இருப்பது கர்த்தருக்கு மன வேதனையை உண்டாக்குறது. ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ண விசுவாசி இப்போ ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஒரு காலத்தில் நல்ல வேதம் படித்த கர்த்தருடைய பிள்ளை இப்போ வேதம் படிக்கிறதே இல்லை. காரணம் உலகம், உலகத்தின் ஆசாபாசம். கொஞ்சம் பணம் வந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சு, கொஞ்சம் அப்படி இப்படி நண்பர்கள் வந்துட்டாங்க, இப்போ ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, எல்லாம் மண்ணா போச்சு. தோத்திரம். ஆவிக்குரியவளை போல தங்களை காட்டிக்கொள்றோம், ஆனால் உள்ள ஆவிக்குரிய தன்மை இல்லை. இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சொன்னது நிறைய பேர், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் போச்சு, மண்ணா போச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஆண்டவரே போயிட்டாரா என்னன்னே தெரில. நான் இதெல்லாம் நான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நிறைய பேரை நாங்கள் மனிதர்களை ஸ்டடி பண்ணுறோம்ல, பார்க்குறோம், அப்படியே குறையுது. கர்த்தருக்கு எடுத்த காரியம் மட்டும் குறையுது, ஆனால் உலக ஆசை, உலகத்தில் சுற்றுறது போகிறதெல்லாம் குறையல. அதெல்லாம் அப்படியே இன்னும் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு வருத்தம் அல்லவா அது? உன்னை குறித்து கர்த்தர் என்ன நினைப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும், அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் உங்களுடைய நீதி பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். மலை பிரசங்கத்தில் கர்த்தர் சொன்னார், சதுசேயர் பரிசேயருடைய நீதியை பார்க்கல உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்றேன். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் அதிகரிப்பார்கள். கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் சோத்தரிக்கிறோம் அதிக நாட்டம் கொண்டிருக்கிறவங்க லைஃப் அதிகரித்திருக்கும். அதான் குறிப்பு. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருப்பவங்க அதிகரிப்பாங்க. தேவ சமூகத்தில் அடிக்கடி போகாத ஆட்கள் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேவ சமூகத்தில் இருந்த மோசேயினுடைய முகத்திலே பிரகாசம் அதிகரித்தது. அதுக்கு முன்னாடி மோசே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர் தான், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவர் தேவ சமூகத்தில் போய் புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் நெடுநேரம் அவர் இருந்தார் பாருங்க. முன்னாக மோசேயினுடைய முகத்தில் இல்லாத ஒரு பிரகாசம் இப்போ அதிகரித்து இருக்கிறது ஜனங்கள் பார்க்குறாங்க. மோசே உன் முகத்தை எங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல அப்படின்னு ஜனங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் மோசேயினுடைய முகத்தில் பிரகாசம் அதிகரித்திருந்தது. மோசே கேட்டு பாருங்க, இந்த பிரகாசம் எதனால் அதிகரித்ததுன்னா மோசே சொன்னார், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்ததனால் என்னுடைய முகத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் அதிகரித்திருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 16 வசனம் 11 நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ சமூகத்தில் இருந்த தாவீதுடைய மகிழ்ச்சி அதிகரித்திருந்தது. உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு. அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்பொழுது வாசித்த சங்கீதம் 122:1. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது இருந்ததினாலே தாவீதினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, சந்தோஷம் அதிகரிக்கிறது. இன்னைக்கு உன்னுடைய சந்தோஷம் ஏன் அதிகரிக்காம நீ சோகமா நீ ஏன் இருக்கிறன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் இருந்த பேதுருவுக்கு மன நிறைவு அதிகரித்தது. அவர் சொல்றாரு, அந்த மலை மேல கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாம் இங்கேயே இருந்து விடலாம் ஆண்டவரே, இங்கே இந்த மலையை விட்டு போகவே வேண்டாம், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது, இந்த சமூகம் எனக்கு போதும், இந்த சமூகத்தினுடைய இந்த நிறைவு எனக்கு போதும், கீழே போகவே வேண்டாம். பேதுருவே, அது இல்லை இது இல்லைன்னு சொல்ற ஆளு நீ இப்ப என்ன இவ்வளவு மனநிறைவாட பேசுற அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்திலே அது அவனுக்குள்ள அதிகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருந்தா எதெல்லாம் அதிகரிக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சங்கீதம் 84:7 பாருங்க, சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம இருப்போமானால் நமக்குள் இருக்கிற பலன் அதிகரித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நீ இல்லைன்னா உன் பலன் குறையும். 7ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் என்ன அடைந்து பலன் அடைந்து எங்க காணப்படுறாங்க, தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய பலன் அதிகரிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அதிகரிக்கும், அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில் நீங்கள் அதிகரிக்கணும்னா கர்த்தருடைய சமூகம் இஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். சங்கீதம் 84 வசனம் 8 பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோதரிக்கிறோம், மன்னிக்கவும், 4 வசனம் 4 84:4 பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, துதி அதிகரிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவனுடைய துதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதிகரித்து. உம்முடைய வீட்டில் வாசமாக இருப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவன் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பான். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் துதியே இல்லை, ஒரே முறுமுறுப்பு தான். நான் ஆதிகால விசுவாசியை பார்த்துருக்கிறேன். சமைக்கும் போதும் வீட்டில் பெருக்கும் போதும் நடக்கும் போதும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ற வார்த்தை விழுந்துக்கிட்டே இருக்கும்.
சில நாளைங்க என்னுடைய தாயாரை நான் வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது ஒரு சத்தத்தை கேட்டு கேட்டு என் காதே சோத்திருக்கிறேன். அப்படியே மனப்படமாக இருக்கும். சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, அந்த வாயில் வரையே இல்லைங்க, எல்லாம் கொழுக்கட்டை போட்டு அடைச்சி வச்சிருக்குது. உம்முனு போவோம், உம்முனு வரும். துதியும் இல்லை, சோத்திரமும் இல்லை, ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியின் சத்தமும் இல்லை. காரணம், அவங்க எந்த சமூகத்தில் இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கிறவருடைய அடையாளம், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். துதி அதிகரித்திருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு எது அதிகரிக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ வார்த்தையே கிடைக்கல. கர்த்தர் என்ன பேசினாரு இன்னைக்கு? கர்த்தர் உங்களுக்கு என்னமா பேசினாரு? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ தேவ சமூகத்தில் இருந்தால் தானே தேவ வார்த்தைகள் உனக்குள்ள அதிகரிக்கும். நீ தேவ சமூகத்தில் இல்லை, ஆகவே தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வரவே இல்லை. உதாரணம் சொல்லட்டுங்களா? 1 சாமுவேல் 3:3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் சாமுவேல் படுத்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அங்கே தான் அவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 3:19 பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல கவனிங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும், பாருங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை, எல்லா வார்த்தைகளிலும் சாமுவேலோடு இடைப்படுறாரு. 1 சாமுவேல் 3:20 பாருங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு விளங்கிட்டு. கர்த்தருடைய தீர்க்கதரிசினா என்ன? கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்குள் வந்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கெல்லாம் சொன்னா அதான் தீர்க்கதரிசி. அப்ப தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்குள் இருக்கிறது என்று தான் முதல் பெயர் சபா மட்டும், அதான் இஸ்ரவேலுடைய பவுண்டரி. இஸ்ரவேல் தொடக்கம் தான், இஸ்ரவேலுடைய முடிவு பெயர் சபா. அந்த தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இருக்கிற முழு இஸ்ரவேலுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு தெரிஞ்ச காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள் நிறைந்திருந்தது. 1 சாமுவேல் 3:21 பாருங்க. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை என்னப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். இதற்கெல்லாம் காரணம், சாமுவேல் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான், தேவ சமூகத்தில் இருந்தான். சாமுவேலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான். He was growing in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள சோத்திரம் ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரதர், அதிகரிக்கணும். நீ கர்த்தர் கிடைத்த காரியத்தில் அதிகரிக்கணும்னா கர்த்தருடைய சமூகம்தான் உன்னை அதிகரிக்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இருந்தால் நீங்கள் அதிகரிப்பீர்கள்னு நம்புறவங்க கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருந்தால் நீங்கள் அதிகரிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்போ என்னாகமம் 17:7 பாருங்க. இந்த என்னாகமம் 17:7 அந்த கோல் மோசே சாட்சி கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். கோல், அந்த கோல் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்குது. முதல்ல அதை மைண்டில் வச்சுங்க. இந்த சப்ஜெக்டில் இருந்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தான், வைத்தான். கோல் இப்போது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 17:9 பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்தான். You must listen the word. எல்லாரும் சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் வைத்தான், தேவ சமூகத்திலிருந்து எடுத்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல், தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல். Put it and take it.
புட் இட் அண்ட் டேக் இட். தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது, அது தேவ சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கோல். இந்த கோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்குது. இதை குறித்து நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. மோசேயுடைய வாழ்க்கையில் யாத்திராகமம் 4:2 சொல்லுது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஒரு கோல் வச்சிருக்கிற ஆண்டவரேன்னு மோசே சொன்னான். ஆண்டவர் சொன்னார், யாத்திராகமம் 4:3 அதை தரையில் போடுன்னார். தரையில் போடு அப்படின்னு சொன்னவர் இப்போ யாத்திராகமம் 4:17 போட்டிருக்குது, நீ இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அப்படின்றார். அப்போ தேவ சமூகத்திலே மோசே விழுந்தான், தேவ சமூகத்திலிருந்து மோசே எழுந்தான் என்பதற்கு அது அடையாளமாக இருக்குது. அந்த கோல் அது வரைக்கும் சாதாரணமாக தந்தது. கோல் எப்படி சாதாரணமாக இருந்ததோ மோசேயும் அப்படித்தான் சாதாரணமாக இருந்தான். இப்போ அந்த கோல் ஆகிய மோசே தேவ சமூகத்தில் போனதுனால, தேவ சமூகத்தில் இருந்த அந்த மோசே என்கிற கோல் எழுந்ததுனால அந்த கோல் இப்போ என்னவா மாறுது? 4:17 சொல்லுது, இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாய். அந்த கோல் அதிகரித்து விட்டது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தியம் புரிஞ்சவங்க கையை நல்லா தட்டி. அது வரைக்கும் அந்த கோல் 40 வருஷமா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கோல். ஆடு மாடை நடத்துவதற்கும் ஆடு மாடை அடிப்பதற்கும் அந்த ஆட்டு மாட்டுக்கு தலையை பிரித்து போடுவதற்குமே பயன்படுத்தப்பட்ட அந்த அற்பமான கோல் இப்போது அதிசயங்களை செய்கிற கோலாக மாறும்படி கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அந்த கோலுக்குள் அதிகரித்து இருக்கிறது. காரணம், அது தேவ சமூகத்தில் இருந்ததனால். அல்லேலூயா. அற்பனும் நீசனுமாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நெடுநேரம் இருக்கும் போதும் கர்த்தர் நம்மையும் அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற, கர்த்தருக்காக அதிகரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மையும் மாற்றுவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுவரைக்கும் அது மோசேயின் கையில் இருக்கிற வரைக்கும் அது மோசேயின் கோல் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அது தேவ சமூகத்தில் விழுந்து எழுந்த பொழுது யாத்திராகமம் 4:20 சொல்லுது, தேவனுடைய கோலை மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். மோசேயின் கோல் இப்போது யாருடைய கோலாய் மாறிவிட்டது? தேவனுடைய. அதிகரித்து விட்டது, அதிகரித்து விட்டது. இந்த கோல் என்பது விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கு அடையாளம் என்று சொல்வதற்கு நான் இன்னும் ஒரு பாயிண்ட சொல்றேன். எலிசாவுடைய ஊழிய நாட்களிலே சூனேம் என்கிற ஊருக்கு அவர் போகும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அந்த கர்த்தருடைய மனுஷனை தன்னுடைய வீட்டிலே சோத்திரிக்கிறோம் அவள் சோத்திரம் போய் தங்குவார். அந்த வீட்டார் அவருக்கு மேல் மாடியில் ரூமு, மேஜை, குத்து விளக்கு எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அவர் அடிக்கடி போய் அந்த வீட்டில் தங்குவார். அதனால் எலிசாவுக்கு ஒரு காரியம், இந்த பிள்ளைகள் ஊழியர்களாகிய நம்மளை இவ்வளோ கனம் பண்ணுறாங்களே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமேனு பார்த்தா அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஜபத்தின் விளைவாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வளர்ந்துச்சு. திடீர்னு அந்த குழந்தைக்கு தலையில் ஒரு நோவு வந்து பிள்ளை செத்து போச்சு. அம்மாவுக்கு தாங்க முடியல. ஐயோ, நான் பிள்ளையாக கேட்டேன், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, இப்போ இந்த பிள்ளை செத்து போச்சேன்னு சொல்லிட்டு செத்துப்போன பிள்ளையை வீட்டிலேயே போட்டுட்டு தேவ மனுஷன் இருந்த இடத்தை நோக்கி ஓடினாள் இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ. அப்படி போகும்போது தூரத்திலே அந்த ஸ்திரீ வர்றதை பார்த்துட்டாரு எலிசா. அந்த மகளுடைய முகம் சோர்வாகவும் வேதனையாகவும் இருக்கிறத பார்த்து எலிசா சொல்கிறாரு, கர்த்தர் சோத்திரிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை அந்த குடும்பத்தில் நடத்தியிருக்கிறார் போல, ஆனால் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தவே இல்லையே, ரொம்ப சோகமாக அந்த மகள் வராங்களேன்னு. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா பிள்ளை செத்து போச்சு. அப்போ எலிசா கேஎஸ்சியை பார்த்து சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 4
29 அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, இங்கே இந்த திரையில் பாருங்க, அது பெரிய வசனம், ஸ்கிப் பண்ணி போட்டுக்கிறோம். நீ என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு போய். என்னங்க என் தடி? அதான் எலிசா சொல்றாரு, அது ஏன் நான் யூஸ் பண்ணுறது? ஏன் சோத்திரம்? என்னுடைய தடி, என்னுடைய கோல், அதை உன் கையில் என்ன செய்து பிடித்து கொண்டு போய் என் தடியை அந்த செத்துப்போன பிள்ளையின் முகத்தில் என்ன செய்ய வை. அப்படின்னா எலிசா எவ்வளவு அதிகரித்திருக்கிறான்னு பாருங்க. செத்துப்போன ஒரு பிள்ளையின் மேலே எலிசாவின் தடிப்பட்டா அந்த பிள்ளைக்குள்ள ஜீவன் வரக்கூடிய அளவிற்கு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகரித்திருந்தான். சத்தியம் புரியுதா உங்களுக்கு? சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள், இப்போது இந்த சோத்திரம் என்னாகமம் 17:7 வந்துருங்க. என்னாகமம் 17:7 ஆரோனுடைய கோலுக்கு வருவோம். இப்போ அந்த கோல் மோசேயின் சாட்சி கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். என்னாகமம் 17:9 அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்தான். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள் சோத்திரம். அந்த கோல் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டது. அந்த கோல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, நான் அதிகரிக்கப்பட வேண்டுமானால் நான் அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து எடுக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அவ்வப்போது வைத்து வைத்து எடுப்பேனானால் எனக்குள்ளே கர்த்தருடைய நன்மை அதிகரிக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். பால்கனியில் இருக்கிற பிள்ளைங்க கடைசியா வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவங்க மௌனமா இருக்கக்கூடாது. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து எடுக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து எடுக்கிற அடிக்கடி தேவ சமூகத்தில் போய் போய் வருகிற, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து எழுந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எழுந்திருக்கிற அந்த அனுபவமும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உக்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆச்சு, கர்த்தரை தேடி ரொம்ப நாள் ஆச்சு, ஊழியம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி அதிகரிக்க? எப்படி முடியும்? உன் ஜபம் அதிகரிக்காது, தேவனுக்குள்ளே இருக்கிற வாஞ்ச விருப்பம் உனக்குள்ளே அதிகரிக்காது. நீ சர்ச்சுக்கு வந்துட்டு ஏனோ தானோ போவ, பிரசங்கம் கேட்டாலும் பிரசங்கத்தை ஒன்றும் பாதியமாக கேட்டுட்டு அதில் பல சிந்தனையில் ஓடி அதில் வேற செல்ஃபோனை நோண்டிக்கின்னு எவனா ஃபோன் பண்ணிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கின்னு வெளியிலையும் போயிடுவோம். சில நேரம் பாருங்க, அந்த ஆராதனை முடியக்கூடாது, எழுந்துதான் சர்ச்சை விட்டு வெளியில் போகிறதுலே தான் குறியாக இருப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தின் மேலே வாஞ்சே இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் சின்னவர்களாக சபையில் இருந்தபோது சபையை விட்டு போக தெருத்தணும். இங்கே உக்காண்டு முணுமுணுத்துனே இருப்பாங்க, பேசிக்கிட்டு இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போலாம் என்ன சொல்கிறோம்? நெக்ஸ்ட் சர்வீஸு காலி பண்ணுங்க. இன்றைக்கி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆமேன்னு ஒன்று எதுவுமே காணும் சர்ச்சில். ஏன்னா அவங்களுக்கு தோத்திர நீ அதிகரிக்க போகிறதே இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பாண்டேஷனே வரப்போகிறது இல்லை. உனக்கு தான் தேவ சமூகமே எட்டிக்காயா இருக்குதே, நீ எப்படி அதிகரிப்பாய்? இப்பொழுது ஒரு 4 ஆசீர்வாதங்களை சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. தேவ சமூகத்தில் இருந்த கோல்கள் எல்லாம் அதிகரிக்கல, ஆரோனின் கோல் மாத்திரம்தான் அதிகரித்தது. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். 12 கோலை எடுத்து தேவ சமூகத்தில் வச்சாங்க. தேவ சமூகத்தில் வைத்த 12 கோலும் அதிகரிக்கல, ஆரோனின் கோல் மாத்திரம் அதிகரித்தது. சபையாருக்கு முன்ன சொல்கிறேன், தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் அதிகரிக்கிறதில்லை. எத்தனை பக்தியோடும் உண்மையோடும் உண்மையான உள்ளத்தோடும் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அதிகரிப்பார்கள். சிலவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவாங்க, ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட் தான் அவங்களுக்குள்ள. பார்வோனின் ஆவி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக உள்ளே இருக்க மாட்டாங்க, ரொம்ப டீப்பாக இருக்க மாட்டாங்க. ஏனோ தானோன்னு பாட்டு பாடுவாங்க, ஏனோ தானோன்னு உட்காருவாங்க, ஏனோ தானோன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவளுக்கு தேவ சமூகம் அப்படிலாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போனோம், அந்த தேவ சமூகம் ஆர்வம் மாவல் அதெல்லாம் இல்லை. சோத்திரம், அல்லேலூயா.
ஒரு எம்பிஏ பாடல் ஒன்று உண்டு. சோத்திரம் சோத்திரம். டி மேஜர் கொடுங்க, டி மேஜர். இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம், இன்பமிதே இன்பமிதே நல்லின்பமிதே இயேசு நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம், இன்பமிதே 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 இயேசு நாமமே. நேற்றும் இன்றும் மாற நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம். இன்ப தெரிஞ்சவங்க பாடலாமா? இன்பமிதே நல்லின்பமிதே இயேசு நாமமே. ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே. ஜீவன் வேல தந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம். இன்பமிதே இன்பமிதே நல்லின்பமிதே இயேசு நாமமே. இன்னொரு முறை. இன்பமிதே இன்பமிதே இயேசு நாமம். இன்பமிதே இன்பமிதே நல்லின்பமிதே இயேசு நாமமே. இந்த உலகத்தில் இன்பமும் பேரின்பமும் ஒன்று உண்டானால் அது தேவனுடைய சமூகம்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம வர்றது முக்கியம்தான். அதை விட முக்கியம் தேவ சமூகத்தில் எப்படி வருகிறோம், எவ்விதமாய் வருகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியாய் வந்தார் தாவீது. அதனால தாவீது சொல்கிறார், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் பேரானந்தமும் இருக்கிறதுன்னா அந்த 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 சமூகத்தில் தாவீது எப்படி இருந்திருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார்னா அந்த சமூகத்தை என்ன மாதிரி அவர் ருசிச்சிருக்கிறார்னு பாருங்க. இந்த தேவ சமூகத்தை அப்படி அனுபவிக்கிறவங்க தான் அதிகரிப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன் பிரதர் சிஸ்டர், 12 கோல் வைக்கப்பட்டது, எல்லா கோலும் அதிகரிக்கவில்லை, ஆரோனுடைய கோல் மாத்திரம் அதிகரித்தது. தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு ஆரோனின் கோல் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து எடுத்ததனால் அதிகரித்தது போல கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்குள்ளே கர்த்தர் அதிகரிக்க செய்வாராக. உன் ஜெபம் அதிகரிக்குது, உன் பரிசுத்தம் அதிகரிக்குது, உன் பைபிள் ரீடிங் அதிகரிக்குது, கர்த்தர் மேல் உள்ள அன்பு அதிகரிக்கிறது, வாஞ்சை அதிகரிக்கிறது, ஊழிய தாகம் அதிகரிக்கிறதுனா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சரியான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் இல்லை, போர் அடிக்குது, கடுப்பாக இருக்குது, சர்வீஸை எப்போ முடிப்பார்னு தெரில, சர்ச்சை எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா தோத்திரம், ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். நீ ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். நம்பர் 1, கர்த்தருடைய சமூகத்தில் ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட போது அந்த கோலுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் அதிகரித்தது. The special blessing will increase. தோத்திரம். விசேஷித்த ஆசீர்வாதம் அதிகரிக்கும். The special blessing will increase. என்னாகமம் 17:2 பாருங்க. ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவன் அவன் கோலில் அவன் அவன் பெயரை எழுதுவாயாக. எல்லா கோல்லையும் அவங்க பேர் எழுதியிருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு ஆளை நியமித்து 12 கோத்திரத்தில் 12 கோத்திர பிரபுக்களை நியமித்து அதில் அந்தந்த கோலில் அவங்கவுங்க பேர். அப்போ அந்த கோல் என்பது அந்த அந்த நபரை காண்பிக்கிறது. அந்த வரிசையில்
என்னாகமம் 17:3 சொல்லுது, லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேர் எழுதப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைவனுடைய பெயர் எழுதி அந்த கோல்களை எல்லாம் கொண்டு போய் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே என்ன செய்யப்படுவாய், அதை வைக்கணும். கர்த்தர் வந்து பேசுகிற இடம், தட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அங்கே அந்த கோலை இப்போ வச்சுருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 17:8 பாருங்க. மறுநாள் ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது அதிகரிக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். மற்ற கோலெல்லாம் வச்சது வெச்ச மாதிரியே இருக்குது. ஒரு அதிகரிப்பும் இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தின் இன்க்ரீஸும் இல்லை, வச்சது வெச்ச மாதிரி. நிறைய சில விசுவாசிகள் பாருலாம், அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தாங்களோ இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவளுக்குள்ள ஜபம் மாறலை, அவங்களுக்குள்ள வாஞ்சைகள் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ப்ரேயரில் மாற்றம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வர்றதில் மாற்றம் இல்லை. மாற்றம் தான் எங்களுக்கு தெரிய வரும்ல. வர்றது போயிடுறது, வர்றது போயிடுறது, ஒரு சேஞ்சஸும் இல்லை. 11 கோலுக்குள்ள எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ஒரு கோல்ல மட்டும் சேஞ்ச் இருக்கு. தோத்திரம், அல்லேலூயா. அந்த கோல் துளிர்த்திருந்தது. அப்படின்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீ கரெக்டா இருந்துட்டனா மற்றவர்களுக்கு நடக்காதது உனக்கு நடக்கும். அல்லேலூயா. 9 கோலுக்கு ஒன்றும் நடக்கல, 9 கோலுக்கு ஒன்றும் வரல, ஒன்றும் அதிகரிக்கல. ஆனால் அந்த 11 கோலுக்குள்ள 12வது கோலா இருந்த ஒருவனுடைய கோல் மாத்திரம் துளிர்க்கிறது. அந்த கோலாக நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் துளிர்க்காத அந்த கோல்களாக நான் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது போல எங்கள் கோல்கள், எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் துளிர்த்திருப்பதாக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதை எதை காட்டுதுன்னா, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமூகத்தில் சரியா இருக்கிற ஒரு ஆளுக்கு இருக்குது பாருங்க. நிறைய பேர் நினைப்போம், நம்மளாம் தான் இவ்வளோ நாள் தான் சர்ச்சுக்கு வரோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்கிறது இல்லை, அவங்களுக்கு மட்டும் செய்கிறாருன்னா நீ வர அவங்க வர. ஆனால் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக வராங்க. அவங்க மனதை பார்க்குறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு துளிர்க்கிறது என்பது எத்தனை பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஒரு மாமரம் துளிர்க்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஆசீர்வாதம். அந்த மரத்தை சுற்றிலும் ஆட்கள் வருவாங்க. ஒரு புளியா மரம் துளிர்க்கிறதுன்னு சொன்னால் அந்த துளிரை எடுத்து எத்தனையோ நம்ம அந்த புளியா மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துளிர் வருந்தால் அந்த துளிரை பிடிச்சு சாப்பிட்றது அவ்வளோ புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இலையில் சோத்திருக்கிறோம், நிறைய விஷயம் இருக்குது. துளிர் இலை, என்ன இலை, அப்புறம் பச்சை இலை, அதுக்கப்புறம் பழுத்த இலை, அதுக்கப்புறம் காஞ்ச இலை. இதெல்லாம் ஒரு பருவம். அதில் அந்த துளிர் இலை அப்படி வரும். துளிர் இலை அப்படி வருதுன்னு சொன்னால் அந்த துளிர் இலையை பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை, ஒரு அழகு. அந்த 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 ஒரு துளிரை பார்க்கும்போது சோத்திரம் நமக்கு அது அந்த துளிர் என்ன காண்பிக்குதுன்னா அது வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையை காட்டுது. நான் வளர போகிறேன், எனக்குள்ள பூ வரப்போகுது, எனக்குள்ள ஒரு கனி வரப்போகுது, எனக்குள்ள பழங்கள் வரப்போகுது, எனக்குள்ள நன்மைகள் அதிகரிக்க போகிறது, எனக்குள்ள ஆசீர்வாதம் அதிகரிக்க போகிறது, எனக்கு கிருபைகள் அதிகரிக்க போகிறது, எனக்குள் நன்மை அதிகரிக்க போகிறது என்பதை அந்த துளிர் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. ஆரோனினுடைய கோல் துளிர்த்ததுன்னா நீங்க துளிர பார்க்கிறது இல்ல, அது அதிகரிக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி அதிகரிக்கிறீங்களா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசாயா 11:1 சொல்லுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருந்ததாலும் இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் அது வரணும். ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்படின்னா ஒரு துளிருக்கு பிறகு ஒரு சோத்திரம், வேரிலிருந்து வேர் விடுது, அப்புறம் கிளை எழும்புது, அப்போ அதை செழிக்குது பாருங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த துளிர் செழிப்பு வரைக்கும் போகுது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெசர்ட், வனாந்தரம். நான் கேட்குறேன், வனாந்தரத்தில் அந்த மண்ணுக்கு ஏதாவது தாவரங்கள் வளருமா? சொல்லுங்க. ஒரு சகாரா பாலைவனம், அந்த சகாரா பாலைவனத்தில் ஏதாவது முளைக்குமா? அந்த மண்ணுக்கு வராது. அந்த 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 வனாந்தரத்தில் ஜனங்கள் போய்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் மிருக ஜீவன்களுக்காக, என்னங்க, உன் மிருக ஜீவன்களுக்காக. உபாகமம் 11:15 சொல்றாரு, உன் வெளிகளிலே புல்லுகளை முளைக்கும்படி செய்வேன். முளைக்கவே முடியாத ஒரு இடத்துல, ஒரு மண்ணில் எதை முளைக்க செய்கிறாருங்க? புல்லுகள். அந்த புல்லு எப்படின்னா சும்மா சின்னதல்ல, ஆடு மாடுகள் மேய்ந்து தங்கள் வயிறு நிரம்பத்தக்கதான புல்லுகளை கர்த்தர் அந்த வெளிகளிலே முளைக்கும்படி செய்தார். ஏன் அங்கே முளருதுன்னா அங்கே கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதெல்லாம் முளைத்து வரும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்தில் பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமான அவருடைய சமூகம் அங்கே இருந்ததினாலே முளைக்க முடியாத இடத்திலும் ஒரு முளை எழும்பி வருகிறது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பாயானால் உன்னை கொண்டு தேவன் செய்ய முடியாதவைகள் எல்லாம் உன்னிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் பிள்ளைகளிலிருந்து கர்த்தரை முளைத்து வரும்படி செய்வார். அதற்கு காரணம், the presence of God should be very important. தேவ சமூகம் இருக்கிற இடத்தில் முளையாததெல்லாம் முளையும், வளராததெல்லாம் வளரும், நட்டதெல்லாம் துளிர்க்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். அதான் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. சங்கீதம் 132:17 சொல்லுது, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கொம்புன்னா என்ன? ஒரு மானுக்கு கொம்புதான் அதன் அழகு. ஒரு சோத்தரிக்கிறோம், ஒரு காண்டா மிருகத்தின் அதனுடைய மூக்கில் இருக்கிற கொம்பு தான் அந்த காண்டா மிருகத்தின் கம்பீரம். ஒரு கொம்பு, ஒரு 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 கால மாடுன்னா அந்த கொம்பு தான் அழகு. கொம்பு என்பது தேவன் கொடுக்கிற உயர்வும் அடுத்த மேன்மையை அது காண்பிக்கிறது. சிறப்பில்லாத நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒன்றை முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 132:18 சொல்லுது, அவன் மீதிலே அவன் கிரீடம் பூக்கும். பூக்கும், முளைக்கும், துளிர்விடும், கிளை எழும்பும், செழிக்கும் என்றெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்கன்னா இப்போ இந்த 132வது சங்கீதத்தில் சோத்தரிக்கிறோம், தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், அவன் மீதில் கிரீடம் பூக்கும்னா ஏன் சொல்றாருன்னா, அந்த தாவீது தான் சொல்றாரு, இது என்றென்றேக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினப்படினால் இங்கேயே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் வாசம் பண்ணுறது தான் தேவ சமூகம். அங்கே நீ இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் கொம்புகளை முளைக்கும்படி செய்வார், கிரீடங்கள் பூக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீ இருந்தா மற்றவர்களுக்கு முளைக்காததெல்லாம் உனக்கு முளைக்கும். மற்றவங்க அதிகரிக்காம இருந்தாலும் உன் வாழ்க்கையை கர்த்தர் அதிகரிக்க செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. அந்த தேவ சமூகத்தில் இருந்த அந்த கோலுக்கு நடந்த இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, விசேஷித்த அற்புதங்கள் அதிகரிக்கும். விசேஷித்த the blessing, the special miracle will increase. விசேஷித்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். எல்லா கோல்களும் 12 கோல் அங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த கோல்லாம் என்ன கோலுங்க? ஏதோ ஒரு மரத்தில் இருந்து
என்றைக்கோ உடைக்கப்பட்டு வெட்டி செதுக்கி ஒரு செத்து போன கோல் தான் 12 கோலம். என்றோ ஒரு மரத்திலிருந்து என்றைக்கோ உடைத்து காய்ந்து போன பச்சையமில்லாத இருக்கிற துளிர்வதற்கு எந்த அடையாளம் இல்லாத இருக்கிற ஒரு கோலை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. அந்த 12 கோல் உலர்ந்து போன கோல், உயிரற்ற ஒரு கோல், ஒன்றுமில்லாத கோல். நான் சொல்றேன், ஒன்றுமில்லாத ஒரு ஆள் வெறுமையான ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வரும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனையும் அதிகரிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஒருவனாய் கர்த்தர் அழைக்கும் போது அவன் ஒரு வனாந்தரமாய் இருந்தான். ஒரு குழந்தை கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது. ஆபிரகாமும் சாராலும் ஒரு வனாந்தரத்தை போலத்தான் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அழைக்கும் போது ஒருவனாய் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஜாதிகளுக்கே தகப்பனாய் மாற்றின சர்வ வல்லமை உள்ளவர். நான் பிரசங்கிக்கிறவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றையும் கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கோல், சீவி செதுக்கப்பட்ட கோல், காய்ந்து போன கோல், வேர் இல்லாத கோல், துளிர் விடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு கோல் கர்த்தருடைய சமூகத்தில் துளிர்க்கிறது என்றால் அது அற்புதம் அல்லவா? இன்றைக்கு இந்த காலவேளையில் என் கடன் அடையப் போவதில்லை, என் பிரச்சனை மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் நடக்கும் என்று என் நம்பிக்கையே அற்று போய்விட்டது, எங்கள் நம்பிக்கை உலர்ந்து போய்விட்டது என்று நீ சொல்லுகிறாயா? தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவாயானால், உன் பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருவாயானால், நீ கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், முடிந்து போன உன் காரியம், பட்டு போன உன் காரியம், முடியாது என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் அதிகரிக்க செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்கு, அதிசயம் செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இந்த கால வேளையில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்ல பாஸ்டர்னு சொல்றீங்களா? என்ன கேட்டாலும் நானும் தான் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னைக்கு வெட்டப்பட்ட கோல், அதில் எப்படிங்க துளிர் வரும்? வாய்ப்பில்லை, முடியாதுதான். ஆனால் அவருடைய சமூகத்தில் எல்லாம் நடக்கும். அவர் சமூகத்தில் எல்லாம் வரும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நீ இருப்பாயானால் எல்லாம் கர்த்தர் உனக்காக செய்வார். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார், எல்லாம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். கர்த்தர் எனக்காக கைகளை தட்டி யாவையும் செய்வாரே. அற்புதம் அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence the fullness of joy, in His presence the fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனி சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஓ, ஆகாதது ஒன்றுமில்லை, glory, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை.
கர்த்தருடைய சமூகத்தில் நீ வருவாயானால் முடியவே முடியாது என்கிறவைகள் எல்லாம் துளிர்க்கும், அதிகரிக்கும். அது ஒரு அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்துதான். தானியேல் 6:3 சொல்லுது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். ஏன் அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கு? தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ வென்றால் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன செய்கிறவன். தேவ சமூகம் இல்லாமல் தானியேலால் இருக்க முடியாது. தானியேல் என்கிற கோள் அவ்வப்போது எங்கே வைக்கப்படும்? தேவ சமூகத்தில் வைக்கப்படுது. அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, சோத்திரிக்கிற 127 தேசத்துக்கு ராஜா. என்னங்க, எத்தனை தேசத்துக்கு? பைபிள் காலங்களில் உலகம் முழுவதற்கும் தேசம் 127 தான். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை தான் பைபிளில் கால தேசமே. 127 தேசம். அந்த 127 தேசங்களுக்கும் 127 பிரதானிகள் இருந்தார்கள். சோத்திரிக்கிறோம். என்னங்க, 127 பிரதானிகள், 127 தேசாதிபதிகள், 127 இடத்திலும் தேசாதிபதிகள். அந்த 127 தேசாதிபதிகளை கண்காணிக்க ஒரு 3 பிரதானிகளை ராஜா வச்சிருந்தாரு. அந்த 3 பிரதானிகளிலும் தானியேல் மேற்பட்டவனாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 127 தேசத்துக்கு ராஜாவுடைய அடுத்த பொசிஷன்ல தானியேல் தான் இருக்கான். தானியேலுக்கு கீழே தான் மற்ற 2 பிரதானிகள். அந்த 2 பிரதானிகள் தான் 127 தேசாதிபதிகள். சோத்திரிக்கிறோம். ராஜா கிட்ட பேசினா தானியேலுடைய சப்போர்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவ்வளவு தூரம் தானியேல் அதிகரித்ததற்கு காரணம் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான் என்பதுதான். அவனுடைய வாழ்க்கையில் சிங்கக்கெபியெல்லாம் வந்துச்சு அந்த அதிகாரத்தில். நான் நிறைய விளக்கலை, ஆனால் பைபிள் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது இப்படி முடிக்கிறது, தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாயிருந்தது, அற்புதமாயிருந்தது, அதிசயமாயிருந்தது. சிங்கக்கபியில போனவன் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் சிங்கக்கபியில் இருந்த தானியேல் அற்புதமாக வெளியே வந்தான். காரணம், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் இருந்ததினால் அவன் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிகரித்தது. ஆமென்னு சொல்லுங்க. யாத்ராகமம் 33:16 மோசே சொல்றாரு, நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் தெரியுமா? உங்க சமூகம் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு வருவதினால். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எங்கள் விசேஷம் என்ன தெரியுமா? எங்களுடைய அற்புத வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எங்க திறமை இல்லை, சத்தமா எங்க அறிவு இல்லை, எங்க புத்தி இல்லை, சத்தமா எங்க சாமர்த்தியம்லாம் ஒண்ணு இல்லை. நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? கர்த்தர் எங்களோடு வருவதினால், அவருடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதினால். மைனர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் விசேஷித்தோம். ஆமே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலில் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, உயர்த்தே பாதை காட்ட பகலில் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பாரிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பாரிலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். சத்தமா ராஜா நான் அதை யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் என்னோடு வருவதினால்.
தினம் வானம் பார்க்குது. ஹல்லேலூயா. சார்ஜ் விட்டா பாடினே போவார். நான் அடுத்த சர்ச்சைக்கு போனேமே, தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. இதில் நான் நிறைய குறிப்பை சொல்ல முடியும். ஆனால் நான் இன்னும் ஒரே ஒரு குறிப்போட நான் செய்தியை முடிக்கிறேன், நேரம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் ஆசீர்வாதம் அதிகரிக்குது. ஸ்பெஷல் பிளெஸிங் வில் இன்க்ரீஸ். ரெண்டாவது, த ஸ்பெஷல் மிராக்கிள் வில் இன்க்ரீஸ். அற்புதங்கள் அதிகரிக்குது. மூணாவது சொல்கிறேன், விசேஷித்த கனிகள் அதிகரிக்கும். த ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் வில் இன்க்ரீஸ். கர்த்தருடைய சமூகத்தில் வைத்த அந்த கோல், காஞ்சி போன கோல், வதங்கி போன கோல், உலர்ந்து போன கோல், துளிர்ப்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு கோல் துளிர்க்குது. என்னாகமம் 17:8 சொல்லுது, மறுநாள் ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை என்ன செய்தது? எப்படிங்க இது? ஒரு ராத்திரிலே துளிர்த்து, ஒரு ராத்திரிலே பூ பூத்து, ஒரு ராத்திரிலே காய் காய்த்து, ஒரு ராத்திரிலேயே பழமா? என்னது? எப்படி நடக்கும்? இதெல்லாம் எங்கிருந்து சாத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோத்திருக்கிறோம். ஆனால் லேவி கோத்திரத்தின் ஆரோனினுடைய கோல் துளிர்த்தது மட்டுமல்ல, அதில் பூ பூத்திருந்தது. பூ பூத்திருந்தது மட்டுமல்ல, காய் காய்த்திருந்தது. அந்த காய் பழமாயிருந்தது, வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா. மற்ற கோள்கள் துளிர்க்கவும் இல்லை, பூ பூக்கவும் இல்லை, காய் காய்க்கவும் இல்லை, பழமும் இல்லை. ஆனால் ஆரோனுடைய கோளில் மாத்திரம் இத்தனை கனிகள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழங்களை தந்ததுன்னு போட்டிருக்கு. மச் மோர் ஃப்ரூட் அதில் இருக்குது, அதிகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. கனி கொடுக்க போகிறீர்கள் என்றால் என்ன? அதிகரிக்கிறீர்கள்னு அர்த்தம். காய்ந்து போன ஒரு மரம், பட்டு போன மரம் இப்போது கனிகளால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீ பட்டு போன மரமாக இருக்கக்கூடாது. காய்ந்து போன மரம் நான் அவ்வளோதான் சொல்லக்கூடாது. சோத்திரம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எப்படிப்பட்ட மரத்தை போல இருப்பான்? நீர்க்கால் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை அறியாமல் அவன் இலைகள் பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15:1 சொல்லுது, இயேசுவே மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1 சொல்லுது, பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:5 சொல்லுது, நீங்களும் நானும் தான் கனி கொடுக்கிற கொடிகள். நல்லா கவனிக்கணும். இயேசு செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்களும் நானும் தான் கனி கொடுக்கிற கொடிகள். கொடியில தான் கனி வரப்போகுது. இந்த கொடிக்கு 3 விஷயம் இருக்குது. முதல்ல, ஒரு கொடின்னா அது சுத்தமாக இருக்கணும். யோவான் 15:2-3 சொல்லுகிறது, அவர் கொடியை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2-3. தோத்திரம், சோத்திரிக்கிறோம். கொடியை அவர் என்ன பண்ணுகிறார்? சுத்தம் பண்ணுகிறார். அப்போ கொடியாகி நீங்களும் நானும் சுத்தம் பண்ணப்படுற இடமே தேவ சமூகம்தான். தேவ சமூகத்தில் வருகிற கொடியெல்லாம் சுத்தம் பண்ணப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்தம் இல்லாத கொடியில் என்ன வராது? கனி அதிகரிக்க மாட்டோம். நீங்களும் நானும் கொடியானால்
வசனத்தை கேட்டு கேட்டு என்ன ஆகணும்? சுத்தமாகணும். 2ஆம் வசனத்திலேயே அவர் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்ட உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. இப்போ நான் அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கொடியாகிய உங்களை கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனம் தான் உங்களை சுத்தம் பண்ணுது. 2வது, அந்த கொடி என்ன செய்யணும்? யோவான் 15:4 கொடியானது செடியோடு நிலைச்சி இருக்கணும். கான்டாக்ட், தேவனோடு நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கணும், தொடர்பிலே இருக்கணும், தேவ சமூகத்திலேயே ஒட்டி வாழணும். கொடி தனியா செடி தனியா இருந்தால் கொடி காஞ்சி போயிடும், அது எரிக்கப்படுவதற்கு பயன்படும். கொடியே, நீ அதிகரிக்க வேண்டுமானால் செடியாகிய இயேசுவோடு இணைந்து இருக்கணும். என்னில் நிலைத்திராத கொடியெல்லாம் அறுக்கப்படும். கொடியானது செடியோடு என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும். இருக்கிறீங்களா? ஆரோனின் கோல் துளித்ததற்கு காரணம், ஆரோன் தேவனோடு நிலைத்திருந்தான். மற்ற கோல்லாம் ஏன் துளிர்க்கல? மற்ற கோல்ல சுத்தம் இல்லை, ஆனா இந்த கோல்ல சுத்தம் இருக்கு. அல்லேலூயா. கொடியானது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, யோவான் 15:5 சொல்லுது, ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. அப்படின்னா கொடியில என்ன அனுபவம் வரணும்னா, ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன்னா நீ அதிகரிக்க முடியாது. இயேசுனார் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சமூகம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அவர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க சத்தமா ஆமெனா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடியானு இருந்தா அந்த கொடியில் எப்படி கனிகள் வரும்னா, பைபிள் சொல்லுது, யோவான் 15:2 சொல்லுது, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணார். அதிக கனிகள், அதிகரிக்க செய்கிற கர்த்தர். சும்மா 2-3 கனியை கொடுக்கறதுக்கு இல்லை, உன் வாழ்க்கையில் கனிகள் அதிகரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. வர வர கனியெல்லாம் அப்படியே உதிர்ந்து கொட்டக்கூடாது. பழங்கள் அதிகமாய் கொடுக்கிற ஒரு கொடியாக மாறணும். ஆமென்னு சொல்லுங்க. அடுத்தது யோவான் 15:5 சொல்லுது, ஒருவன் என்னிலும் நான் அவளில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன கனிங்க? அதிக கனி, இப்போது மிகுந்த கனி, அதிகரிக்கிறது. பைபிள் சொல்லுது, யோவான் 15:8 சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் அதிகரிக்கலாம், பிதா மகிமைப்பட மாட்டார். நீங்கள் கர்த்தருக்காக அதிகரிக்கும் போது, உங்களை பார்க்கும்போது பிதா மகிமைப்படுவார். என் பிள்ளைகள் ஜபத்தில் வளர்ந்துருக்கிறாங்களே, வேத வாசிப்பில் வளர்ந்துருக்கிறாங்களே, என்னை தேடுகிறதில் என்ன செஞ்சுருக்கிறாங்களே, வளர்ந்துருக்கிறாங்களேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து மகிமைப்படுவார். அந்த கோல் இப்பொழுது பட்டுப்போன கோல் தான் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது அது கனிகளால் நிரம்பி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. டி மைனர் பாருங்க, கனிகளால் அது என்ன செஞ்சிருக்குதுங்க? நிறைஞ்சிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்போ கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்படும். அந்த கோல் தான் நீங்களும் நானுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3 ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதங்க? தோத்திரிக்கிறோம். சோத்திர விசேஷித்த ஆசீர்வாதம் அதிகரிக்கும். 2வது என்னதுங்க? விசேஷித்த அற்புதங்கள், அதிசயங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். 3வது என்ன அதிகரிக்கும்? விசேஷித்த கனிகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் சோத்திரிக்கிறோம். வருகிற நாட்கள் இந்த செய்திகளை நம்ம தியானிக்கலாம். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்தரிப்போம். என்னை அதிகரிக்கிறவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. கன்னி செடி நீர் நிலைத்திருக்க, கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கன்னி செடி நீர் நிலைத்திருக்கும், கொடியாய் அடியே படர்ந்திலங்க. இலை நறுக்கி காலை பிடுங்கி, பாடுங்க. இலை நறுக்கி காலை பிடுங்கி காத்தரை
காத்தென்னை சுத்தம் செய்தீர். ஓ கர்த்தரை காத்தென்னை உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உம்மை நன்று. உள்ளம் பொங்குதே. எல்லாரும் உற்சாகமா பாடணும். Glory. உம்மையன்றி உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. பாடுங்க. என் இதய தேவ சமூகத்தை உணர்ந்து எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவோ நேசிக்கிறேன் இயேசுவேவோ நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசமுகம் என்று கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே இசையா இந்த நன்று உள்ளம் பொங்குதே கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் கத்திலே சபபபபப. உம்மை அழைத்தேன். நெருங்கி எனக்கு அளித்தீர் திசை நல்ல கைகளை தட்டி பாடணும் அதிகரிக்கணும் நீங்க கர்த்தருக்காக ஹல்லேலூயா திசை கேட்கும் என்னை தாங்குகிறீர் புது எண்ணெயால் புது வேலத்தால் புதிய கிருபை புது கவியா சொல்லுங்க புது எண்ணெயால் Glory, glory. புது மேளத்தால் சோத்ரம். புதிய கிருபை புது கவியால் நிரப்பினித நடத்துகிறேன் Glory, glory, glory. துகிரி நூதன சாலமில் சேர்த்திடுவேன் Glory. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே Hallelujah. நிலைத்திருக்கும் கடந்திலக கிளை நறுக்கி கலை பிடுங்கி கிளை நறுக்கி Glory. கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர் கர்த்தரை பாதம் பணிந்தேன் நாளும் துதியே இசையா உங்க நன்மை உள்ள பொங்குதே இசையா உங்க நன்மை உள்ள பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் பொடி மொழியில் சிறந்து ஜொலிக்கும் கொடி மொழியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் Glory. சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் பாதம் பணிந்தேன் நாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்மை உள்ள பொங்குதே இசையா இந்த நன்மை உள்ள பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் நாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இந்த நன்மை உள்ள பொங்குதே இசையா இந்த நன்மை உள்ளம் பொங்குதே Hallelujah. Hallelujah. Thank you, Lord. அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் அதிகரிக்க வேண்டிய படவர்களாகிய நீங்கள் அதிகரிக்காமல் இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை நீங்கள் அதிகரிக்கணும் யார் அதிகரிப்பாங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதெல்லாம் அதிகரிக்கும் ஒன்றுமில்லாத கோல் காய்ந்து போன கோல் நம்பிக்கையற்ற கோல் உலர்ந்து போன கோல் வதங்கி போன ஒரு கோல் ஜீவன் இல்லாத ஒரு கோல் தேவ சமூகத்தில் வந்தபோது ஒரு துளிர்வு வந்தது தேவ சமூகத்தில் வந்த பொழுது அதுக்கு அற்புதங்கள் நடந்தன தேவ சமூகத்தில் வந்தபோது அது கனிகளால் நிரம்பியிருந்தது இப்படிப்பட்ட கோள்களைப் போல இருக்கிற நாங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே அடிக்கடி வைத்து எடுக்கிற கோள்களாக அதிகரிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க கைகளை தட்டி வாயை திறந்து ஆண்டவரே நாங்கள் அதிகரிக்கிறவர்களாக என்னை எங்களே மாற்றும்
இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. அதை குறித்து சம்பாஷிங்க, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. என்னையும் துளிர்த்த கோளாக துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கிற அந்த கோள்களாக எங்களையும் மாற்றுங்கப்பான்னு இந்த வாரமெல்லாம் தியானிக்க, அப்படியே நீங்கள் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வசனங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும், நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களாக எங்களையும் நீங்கள் மாற்றணும்னு நான் ஜெபிக்கிறோம். மகிமை தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீராக. கேட்ட செய்தியின்படி எங்களை ஆண்டவரை இன்னும் உருவாக்கி இன்னும் நடத்தி உங்கள் நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை வரைந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. சத்தமா 3 முறை, இயேசுவின் ரத்தம். Praise the Lord. சோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதம் சொல்லிட்டோமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவ. அவரின் அக்கிரமங்களை சத்தமா என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியா கழுகு சமானமாய் திரும்ப என் வயது வாழ வயது போல் ஆக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் அதிகரிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.